வணக்கம் ஸ்டூடெண்ட். நீட் ஜுவாலஜி சொல்யூஷன் வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய் சேய் இணைப்பு திசு திறக்கக்கூடிய ஹார்மோன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தாய் சேய் இணைப்பு திசு எப்போ உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவுறுதல் நடைபெற்ற பிறகு தான். கருவுறுதல்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண் இன செல் பெண் இன செல்கள் ரெண்டும் இணைந்து ஒரு செல்லாலான ஜைகோட்டாக உருவாகுது. இந்த ஜைகோட் பிறவி பெறுதல் நடைபெற்று தொடர்ந்து எண்ணிக்கையில் அதிகரித்து ஒரே ஒரு செல்லாலான ஜைகோட்டாக மாறி பிளவி பெருகல் நடைபெற்று 2 செல்களாகவும் 4 செல்களாகவும் 8 செல்களாகவும் தொடர்ந்து எண்ணிக்கையில் அதிகரித்தே கொண்டு கருப்பையை அடையும் போது பிளாஸ்டோசிஸ்ட் நிலையை அடைகிறது. இந்த பிளாஸ்டோசிஸ்ட் நிலையில் 2 வகையான செல்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னர் செல் மாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓர் அடுக்கிலான ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் இருக்கும். இதுதான் இந்த ட்ரோபோபிளாஸ்டோட செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓர் அடுக்கிலான ட்ரோபோபிளாஸ்ட் செல். இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் போன்ற நீட்சிகள் உருவாகும். இந்த விரல் போன்ற நீட்சிகள் எண்டோமெட்ரியம் கருப்பையினுடைய உட்சுவரில் பதிந்து பிளாசண்டா வந்து உருவாகிறது. இதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா தாய் சேய் இணைப்பு திசு ஹார்மோன்களை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த பிளாசண்டா அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா முக்கிய வேலைகளை செய்யுது. என்ன வேலைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன வேலைகள் அப்படி சொன்னால், தாயிலிருந்து சேய்க்கு உணவுப் பொருட்களையும் சேயிலிருந்து தாய்க்கு கழிவு நீக்க பொருட்களையும் பரிமாறிக்கொள்கிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் வேலையை செய்யுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக செயல்பட்டு ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணுது. அது என்னென்ன ஹார்மோன், அதனுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். இந்த பிளாசெண்டல் ஹார்மோன் முதல் சுரக்கக்கூடிய ஹார்மோன் பார்த்தீங்கன்னா HCG மனித கொரியானிக் கொனோட்ரோட்ராபின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா HPL மனித பிளாசெண்டல் லாக்டோஜன். மூணாவது ஹார்மோன் ரிலாக்சின். நான்காவது ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். ஐந்தாவது ஹார்மோன் ப்ரொஜெஸ்டிரான். இப்போ ஒவ்வொரு ஹார்மோன் பற்றியும் விளக்கமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்மோன் மனித கொரியானிக் கொனோட்ரோட்ராபின் ஹார்மோன், அதாவது HCGன்னு சொல்கிறோம். முதல் சுரக்கக்கூடிய ஹார்மோனும் இதுதான். இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த ஹார்மோனை வச்சு ப்ரெக்னன்சி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துகிறோம். முதல் சுரக்கக்கூடிய ஹார்மோனும் இந்த மனித கொரியானிக் கொனோட்ரோட்ராபிக் ஹார்மோன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கோபுரோதம் வகையை சார்ந்த ஹார்மோன். இதோட முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரிய சிதைவை தடுக்கிறது. மாதம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மாதவிடாய் சுழற்சி 28லேருந்து 29 நாட்களுக்கு ஒரு முறை எண்டோமெட்ரியத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே வரும். ஒருவேளை கரு உறுதல் நடைபெறவில்லை என்றால் இந்த எண்டோமெட்ரியம் சிதைவுறும். ஒருவேளை கரு உற்றல் நடைபெற்றுச்சு அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியத்தை தடுக்கணும். அந்த தடுப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த சிக்னலை கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த HCG ஹார்மோன். இன்னொரு முக்கியமான வேலை செய்யுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, HCG வந்து பார்த்திங்கன்னா வளரக்கூடிய கருவின் டெஸ்டிஸை தூண்டி ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை டெஸ்டோஸ்டிரானையும் சுரக்குது. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன் இந்த HCG. அடுத்த ஹார்மோன் பேர் மனித பிளாசெண்டல் லாக்டோஜன், HPL அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து புரோட்டீன் வகையை சார்ந்த ஹார்மோன். இது சுரக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் சேய் இணைப்பு திசுன்னு சொல்லக்கூடிய பிளாசண்டா தான் இதை சுரக்குது. இதோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட் லாக்டேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா பால் சுரப்பையை வந்து அதிகரிக்கிறது. பால் சுரப்பியை தூண்டி பால் சுரத்தலை அதிகரிக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இயர்லியில் சுரக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறத்தலுக்கு முன் சுரக்கக்கூடிய ஹார்மோன். அதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்சின் ஹார்மோன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாலிபெப்டைடு வகையை சார்ந்த ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது 2 அமைப்புகள் வந்து சுரக்குது. முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியம் வந்து சுரக்குது. கார்பஸ் லூட்டியம் எங்கே இருக்குது அப்படின்னா ஓவரியில் இருக்குது. ஓவரியில் இருக்கக்கூடிய கார்பஸ் லூட்டியம் ரிலாக்சின் வந்து சுரக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் பிளாசண்டா மட்டும்தான் வந்து சுரந்திருந்து. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 அமைப்புகள் வந்து சுரக்குது. முதலில் கார்பஸ் லூட்டியம், ஓவரியில் இருக்கக்கூடிய கார்பஸ் லூட்டியம் சுரக்குது. இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா பிளாசண்டா. கருவுற்றல் நடைபெற்றதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாசண்டா கார்பஸ் லூட்டியம் செய்த வேலையை பிளாசண்டா எடுத்துட்டு அந்த ரிலாக்சின் ஹார்மோனை வந்து சுரக்குது. இதோட முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறத்தலின் போது பெல்விக் லிகமெண்ட்ஸ் தசை நார்கள், பெல்விக் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசை நார்களை வந்து விரிவடை செய்து கருப்பை வாயை வந்து பார்த்திங்கன்னா மென்மையாக்கி குழந்தை பிறத்தலை வந்து பார்த்திங்கன்னா எளிதாக்கிறது. இதனால் குழந்தை பிரசவத்தின் போது எளிதாக வெளியே வரும். அடுத்த ஹார்மோன் பேர் ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் சொன்னால் உங்களுக்கு நினைவுக்கு வருது பார்த்திங்கன்னா பெண் இனப்பெருக்க ஹார்மோன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீராய்டு ஹார்மோன்.
இந்த ஈஸ்ட்ரோஜன் மட்டும் இல்லை, எல்லா விதமான இனப்பெருக்க ஹார்மோன்களும் ஸ்டீராய்டு வகை சார்ந்த ஹார்மோனை தான் நம்ம சொல்கிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 அமைப்புகள் சுரக்குது. பிஃபோர் ப்ரெக்னன்சி, கரு உறுதலுக்கு மின் பார்த்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியமும், கரு உறுதல் நடைபெற்ற பின் வந்து பார்த்திங்கன்னா பிளாசண்டாவும் சுரக்கிறது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா குரோத் ஆஃப் எண்டோமெட்ரியம், எண்டோமெட்ரியத்தின் வளர்ச்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்குபடுத்துறக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து செய்கிறது. அடுத்த ஹார்மோன் பேர் ப்ரொஜெஸ்டிரான். இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டீராய்டு வகையான ஹார்மோன் சொல்கிறோம். இதுவும் கருவுற்றலுக்கு முன் கார்பஸ் லூட்டியம் சுரக்குது, கருவுற்றலுக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா பிளாசண்டா வந்து சுரக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கரு பதித்தலுக்கு ஒரு முக்கியமான வேலை செய்யுது. கரு பதித்தல் நடைபெறணும் அப்படின்னு சொன்னால் எண்டோமெட்ரியத்தில் சில ஆயத்தங்கள் செய்யணும். அது குழந்தைக்கு தேவையான, வளர்கருக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வந்து சேமித்து வைக்குது, உணவு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரு பதித்தலுக்கு தேவையான அனைத்து விதமான வேலைகளும் செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோனை நம்ம சொல்கிறோம். இந்த தாய் சேய் இணைப்பு திசு சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை பற்றி முந்தைய மருத்துவ தேர்வுகளில் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்ன கொஸ்டின்ஸ், அதற்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஹார்மோன் ஹெல்ப்ஸ் இன் த டிடெக்ஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி? டிடெக்ஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி எய்ம்ஸில் 2018 வந்து கேட்டிருக்காங்க. அது முதல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா HCG, ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா HPL, மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரோலாக்டின், நான்காவது ஹார்மோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்டிரான். நான் சொல்லும் போது கான்செப்ட் நடத்தும் போது சொன்னேன், ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 சொட்டு சிறுநீர் விடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடுகள் தோன்றும். அந்த 2வது கோடு தோன்றிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஹார்மோன் இருக்குது. அது எந்த ஹார்மோன், எதை வந்து முதல்ல சுரக்கக்கூடிய ஹார்மோன் நான் முதல்லே சொன்னேன். அது எந்த ஹார்மோன் தெரியுதா? HCG. HPL ஏன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, குழந்தை பால் சுரத்தலை தூண்டக்கூடிய ஹார்மோன் சொல்கிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கும்போது தான் இருக்கும். ப்ரோலாக்டின் வந்துன்னா பால் சுரத்தலை வந்து தூண்டக்கூடியது, பிட்யூட்டரி ஹார்மோனும் கூட. ப்ரொஜெஸ்டிரான் வந்து கருவுறுதலுக்கு முன்னும் இருக்கும், கருவுறுதலுக்கு பிறகும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா HCG, இந்த HCGயை வச்சு தான் ஒருத்தர் கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துவாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் நீட் 2018 கேட்ட கொஸ்டின்ஸ். ஹார்மோன் செக்ரேட்டட் பை பிளாசண்டா டு மெயின்டைன் ப்ரெக்னன்சி ஆர் அப்படி சொல்லக்கூடியது. இப்போ ஒரு 5 ஹார்மோன் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா HCG, அடுத்தது HPL, அடுத்தது ரிலாக்சின், அடுத்தது ஈஸ்ட்ரோஜன், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்டிரான் அப்படி சொல்லிட்டு இதில் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த ஹார்மோன் இதுக்கு பிளசாண்டா சுரக்காத ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் வந்து பிளாசண்டா வந்து சுரக்கலை, அது குழந்தை பிறத்தலின் போது இருக்குது. பிட்யூட்டி வந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் கூட. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோகார்டிகாய்டு. இந்த ஆப்ஷனை குளுக்கோகார்டிகாய்டு கொடுத்துருக்காங்க. அட்ரினல் கிளாண்ட் சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோகார்டிகஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும், அட்ரினல் கார்டெக்ஸ் பகுதியிலேருந்து சுரக்கப்படுகிறது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த கான்செப்ட்லேருந்து பிளாசண்டா சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு கரெக்டான மேட்ச் ஆகுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பி ஆப்ஷன் தான். HCG, HPL, ப்ரொஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன். கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். அடுத்த கொஸ்டின் நீட் 2021 கேட்கப்பட்ட கொஸ்டின். விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் இனிஷியேஷன் ஆஃப் பாச்சுரேஷன்? இனிஷியேஷன் அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறத்தலை தூண்டுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் இன் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரான் ரேஷியோ, அடுத்தது சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோஸ்டோகிளாண்டின், ரிலீஸ் ஆஃப் ஆக்சிடோசின், ரிலீஸ் ஆஃப் ப்ரோலாக்டின் அப்படி சொல்லிட்டு. பாச்சுரேஷனுக்கு வந்து தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடோசினும் தேவை இருக்குது, ப்ரோலாக்டினும் வந்து தேவை இருக்குது. குழந்தை பிறக்கும்போது இருக்கக்கூடியது ஹார்மோன். இன்க்ரீஸ் ஈஸ்ட்ரோஜன் லெவலும் இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரான் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸில் இருக்கும். இங்கே பி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டோகிளாண்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் பற்றி நான் ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறேன். ப்ரோஸ்டோகிளாண்டின் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ரிலேட்டட் ஹார்மோன் நம்ம சொல்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா வீக்கம் சார்ந்த இடத்துல திசுக்கள் சுரக்கக்கூடியது. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாசண்டா வந்து சுரக்கக்கூடியது அல்ல. எல்லா திசுக்களும் எங்கே வீக்கம் இருக்கோ அங்கே சுரக்கக்கூடியது தான் இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின். ஸோ நாட் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர் இஸ் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நீட் 2021 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ரேட் ஹார்மோன் ரிலாக்ஸின் டூரிங் த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி? ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லேட்டர்
ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் ரிலாக்ஸின் சுரக்கக்கூடியது. ரிலாக்ஸின் வந்து குழந்தை பிறத்தலுக்கு உதவக்கூடிய ஹார்மோன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கிள், ரெண்டாவது கார்பஸ் லூட்டியம், இது ஃபீட்டஸ் யூட்ரஸ் அப்படி சொல்லக்கூடியது. முதல்ல நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கார்பஸ் லூட்டியம் சுரக்கும், அதுக்கப்புறம் பிளாசண்டா சொல்லியிருக்கோம், பிளாசண்டா சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டரிலி பிளாசண்டா சுரக்கும்னு பார்த்தோம். இங்கே பிளாசண்டா வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுல கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கார்பஸ் லூட்டியம் அப்படி சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். கார்பஸ் லூட்டியமும் ரிலாக்ஸின் ஹார்மோனை சுரக்கக்கூடியது. என்ன ஸ்டூடெண்ட், தாய் சேய் இணைப்பு திசு சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. மீண்டும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.